அத்தகைய தமிழின் 3 பிரிவுகளான முத்தமிழை பற்றி நான் தொகுத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அகில இந்திய தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏற்கனவே சொல்லியதை போல பாரதி என்கின்ற காரணத்தினால் தமிழை அணுவணுவாக பிரித்து இயல் எது, இசை எது, நாடகம் என்று எது என்பதை அற்புதமாக பிரித்து காட்டி அதிலே தன்னுடைய பேச்சை உள்ளே நுழைத்து பரம்பரை பரன் பறை சேர்ந்துதான் பரம்பரை என்கின்ற ஆராய்ச்சி மேற்கொண்டு அதையும் இந்த அவைக்கு தெரிவித்து தமிழுக்கு பெருமை ஊட்டியிருக்கிறார், பெருமை சேர்த்திருக்கிறார். அனுபாரதிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழுக்கு ஆசிரியர் சிவபெருமான் என்று வாரியார் சுவாமிகள் அருமையாக சொல்லுவார்கள். தமிழுக்கு ஆசிரியர் சிவபெருமான், அதற்கு பிறகு அது முருகப்பெருமான் மூலமாக அகத்தியர் மூலமாக தமிழிலே பரவியது என்று வாரியார் சுவாமிகள் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிவபெருமான் தான் முத்தமிழ் சங்கங்களுக்கும் தலைவனாக இருந்திருக்கிறார். 3 சங்கங்களால் வளர்க்கப்பட்டது தான் தமிழ். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் அமைத்து வளர்க்கப்பட்டது தமிழ். அதனால்தான் எல்லா சங்கங்களுக்கும் சேலம் தமிழ் சங்கம், கோவை தமிழ் சங்கம், பாண்டிச்சேரி தமிழ் சங்கம், சென்னை தமிழ் சங்கம் என்று ஊரின் பெயரால் தமிழ் சங்கம் என்று போட்டிருக்கிறார்கள். ஆக சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் தான். வேறு மொழிகளுக்கு சங்கம் எதுவும் இல்லை, சங்கம் வளர்த்து வளர்க்கப்பட்டதில்லை. அது கர்நாடக இதாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, ஏனைய மொழிகளெல்லாம் சங்கம் என்ற பெயரால் வளர்க்கப்பட்டதல்ல. தமிழ் மொழி ஒன்றுதான் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களால் வைத்து வளர்க்கப்பட்டது என்று சொல்லுபவர். அவருக்கு மறுபெயர் உண்டு. சிவபெருமானுக்கு சங்கர் என்ற பெயர் உண்டு. இவர் யுவசங்கர், பின்னாளிலே தமிழிலே விற்பனராக வர இருக்கின்றார். யுவசங்கர் அவர்கள் 4வதாக வந்து உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சிவபெருமான் தந்த மொழி, சிவபெருமான் தந்த மொழி அகத்தியர் பெற்ற மொழி, கம்பன் பொழிந்த மொழி கவிதை பல கொண்ட மொழி, வள்ளுவன் சொன்னதும் வாய்மொழி கேட்டதும் எம்மொழியில்தான். அன்பான மொழி என் அன்னை மொழி, அன்னை மொழி பயில்கின்ற என் நாட்டில் அந்நிய மொழிகளை திணிப்போரே வணக்கம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அது என் முத்தான முத்தமிழ் சொல்லே என்று உங்கள் முன் பறைசாற்ற வந்துள்ளேன். 7 தூக்கி பள்ளி கல்லூரியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகின்றான். தித்திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால தமிழ் நிலத்தில் எதிர் நீச்சல் போட்டு, எதிர்கால தமிழ் நிலத்தில் எதிர் நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட மேதமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, நண்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. குரல் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விருதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் அசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்று தமிழின் பெருமையை பறைசாற்றினார் கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள், வே ராமலிங்கனார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நம் நாட்டில் உலக பொதுமறையாய் போற்றப்படும் திருக்குறளுக்கு இணையான நூல் இவ்வகிலத்தில் எந்நூலும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டார்களாம். உலக பொதுமறையாய் விளங்கும் திருக்குறளுக்கு இணையான நூல் எந்நூலும் இல்லை என்று ஏற்றுக்கொண்ட நீங்கள் தமிழ் மொழிக்கு இணையான மொழி எம்மொழியும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உலக பொதுமறையாய் வைத்து போற்றும் திருக்குறளே முதலில் தமிழில் எழுதப்பட்டதுதான். அதனால் தான் சொல்கின்றேன், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று. இலங்கையை சார்ந்த கவிஞர் திரு ஞானப்பிரகாச அடிகளார் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார், தமிழ் மொழியானது மொழிகள் அனைத்தும் தோன்றும் முன்னரே மனிதர்கள் எழுப்பிய ஒலிகளாலும் ஓசைகளாலும் தோன்றியிருக்க கூடும். ஏனென்றால் தமிழ் மொழியில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் மனிதர்களின் உள்ளங்களில் சென்று உணர்வுகளாய் வெளிப்படும் வண்ணம் இருக்கின்றது. அதனால்தான் கவிஞர் இவ்வாறு பாடியிருக்கிறார். அன்று
பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவ்வாறு பாடியிருக்கிறார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டடியில் மன்னி அரசாண்ட மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இந்நரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் ஜலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, எந்தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகிலும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்விழப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டு முழங்க தனித்தமிழே என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழின் பெருமையை பறைசாற்றினார். தமிழ் மொழி, அதனைத் தொடர்ந்து சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திட வேண்டும் என்றார் பாரதியார். தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, பிரெஞ்சு ஆகிய பல்வேறு மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானும் எங்கும் காணோம் என்று உரைத்தார் என்றால் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்தான். எம்மொழி இனங்களை யாவும் பிரிக்கின்ற மொழி அல்ல. எம்மொழி இனங்களை யாவும் பிரிக்கின்ற மொழி அல்ல, இனங்களை யாவும் இணைக்கின்ற மொழி. ஏனென்றால் தமிழ் மொழியில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனங்கள் இருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் வல்லினத்தில் தா, மெல்லினத்தில் மீ, இடையினத்தில் இல் என 3 இனமும் சேர்ந்த ஓரினம்தான் தமிழ் மொழி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அடடா, கேட்க கேட்க இனிக்கிறதே, நாவில் சுவைகள் பிறக்கிறதே, எத்தனை ஆயிரம் மொழிகளடா என்று எண்ணி எண்ணி திகைப்போரே, 1000 மொழிகள் வந்தாலும் எங்கள் முன்னே திண்டாடும், யானை போல நிற்கின்ற தமிழை மட்டும் கொண்டாடும். இந்தி போன்ற பிற மொழியை திணிப்போர் இங்கே வந்தாலும் நினைவில் கொள்ள வேண்டியது, செத்தால் கூட மறக்காது செந்தமிழ் வாசம் மறக்காது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை சி. யுவசங்கர். தமிழினுடைய பெருமையை பல்வேறு கவிஞர் பெருமக்களுடைய சொற்களால் இங்கே நம்மை ஆட்சி செய்து சென்று விட்டிருக்கிறார்கள் சங்கர் அவர்கள். ஏனால் இது சங்கர் நகர் என்கின்ற காரணத்தினால் நாம் வசிக்கின்ற பகுதியையும் அவர் நினைவூட்டி சென்றிருக்கிறார் சங்கர் அவர்கள். அடுத்து 5வதாக இருப்பவர், இந்த உலகத்திலே இறைவனுடைய படைப்பிலே கையினுடைய விரல்கள் 5, காலினுடைய விரல்கள் 5, பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்கள் உண்டு. துவக்கப்பள்ளி என்பது 5ஆம் வகுப்பு வரை உள்ளது தான் ஆரம்ப பள்ளி என்று சொல்லப்படுகிறது. அப்படி 5வதாக வர இருப்பவர் ஈசன் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்று பொருள், ஈஸ்வரி என்ற சொல்லுக்கும் எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். ஈசன் சிவன் அமைதியாக இருப்பவர், ஈஸ்வரி சக்தி வடிவமாக இருப்பவர். உலகத்தில் எங்கும் சக்தி தான், எதிலும் சக்தி தான். பார்க்கின்ற சக்தி, கேட்கின்ற சக்தி, கொடுக்கின்ற சக்தி, நடக்கின்ற சக்தி, பேசுகின்ற சக்தி என்று எல்லா வகையிலும் இருப்பவள் சக்தி தான். அந்த சக்தி இங்கே ஈஸ்வரி தேவியாக நம்மிடையே உரையாற்றுவதற்காக அன்புடன் வந்திருக்கிறார். ஆரம்பிக்கின்றார்கள். நான் சுவாசிக்கும் தமிழுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் தமிழ் வணக்கம். நான் பாரதிதாசன் மண்ணிலிருந்து கவியரசி ஈஸ்வரி செந்தில். முத்தமிழ் மொழி என்பது ஒரு முனையில் இருந்து அடுத்த முனைக்கு தகவல் பரிமாற்றம் மட்டுமே. அப்படியாகத்தான் பல மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இங்கு ஒரு மொழி உலகத்தை தோற்றுவிக்கிறது, மனிதனை உருவாக்குகிறது, மனிதனின் வாழ்வியல் முறையை கற்பிக்கிறது. உண்ண உணவு, இருக்க இடம், விவசாயம் இவை அனைத்துமே சொல்லிக் கொடுக்கிறது. விண்ணுலகம் முதல் மண்ணுலகம் வரை அளந்து ஒரு தகவல் களஞ்சியமாக கையில் கொடுக்கிறது என்றால் அது வேறு எந்த மொழியாக இருக்கும்? நான் நேசிக்கும் தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்கும். தமிழ் மொழியில் மருத்துவம் கிடையாது. ஏனென்றால் தமிழ் மொழியே மருத்துவம் தானே. தமிழ் என்ற வார்த்தை, தா என்ற வார்த்தை பல்லின் அடியில் அமுத்துவதால் உடலின் வலது பக்க நரம்புகள் பலம் பெறுகின்றன. இழ் என்ற வார்த்தை அன்னத்தின் மேல் வாயில் அமுத்துவதால் மூளை, கண் நரம்புகள் பலம் பெறுகின்றன. இழ் நாக்கை சுழற்றி செய்வதால் உடலில் இடது பக்க நரம்புகள் பலம் பெறுகின்றன. ஆக ஒரு மனிதன் தமிழ் என்று சொன்னாலே ஆரோக்கியமாக இருப்பான்.
இதைவிட வேறு எந்த மொழியில் இந்த சிறப்பு இருக்கும்? வேறு எந்த மொழியிலாது